டின்னர் ரெசிப்பியில் ஆலு பராத்தா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஆலு பராத்தாக்கு முதல்ல வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வந்து நல்லா சீவிக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து குவான்டிட்டி கம்மியாக செய்கிறதுனால எல்லாமே வந்து கம்மியாக சேர்த்துருக்கேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக வந்து ரெடி பண்ணிக்கோங்க. கோதுமை மாவும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் வந்து மாவு லூஸாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் நம்ம ஸ்டஃபிங் வந்து உள்ளே வச்சு திரட்டும் போது ஸ்டஃபிங் வந்து வெளியே வராதுங்க. லைட்டாக திரட்டிட்டு உள்ளே ஸ்டஃபிங் வச்சு எக்ஸ்ட்ரா இருக்க மாவு எடுத்துருங்க. கோதுமை மாவு கொஞ்சமாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சப்பாத்தி அளவுக்கு வந்து நல்லா வந்து திரட்டிக்கோங்க. இப்போ கல் சூடானவுடனே நாம் திரட்டி வச்சு ஆலு பராத்தாவை சேர்த்துருங்க. ஸ்டவ் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே வந்து நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. பட்டர் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பட்டரில் தான் செய்கிறேங்க. பராத்தாக்கு இன்றைக்கி சைட் டிஷ் பார்த்திங்கன்னா க்ரீன் சட்னிங்க. இதுக்கு ஆனியன் ரைத்தாவும் நல்லாயிருக்கும்.